Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள் வாங்க கௌதர்பார். Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. மாட்டை நரி பிடிக்க நரிக்கு பயந்துட்டு அந்த சின்ன பொண்ணு 13 வயது பொண்ணு தானே இந்த குகையில் பூந்து அப்படியே ஐக்கியமாயிடுச்சு. அம்மங்கிட்ட ஊற்றிருக்கு, அது எப்பவுமே இருக்கும். அப்போ ஒரு தலைமுறை தண்ணி இல்லைங்க, கஷ்டம். அவங்கள சமந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்குது தோண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அம்பாள் கனவுல உள்ளே போகும்போது தண்ணி நிறைஞ்சிருச்சு. அம்மா பேர் பொன்னம்மா, பொண்ணு ஊற்று அம்மன் கோயில். ஆஞ்சநேயரெல்லாம் ஒரு காலத்தில் அந்த இதில் தவம் இருந்த போயிட்டு இருந்த இடம். மக்களோடு மக்களாக மக்களின் நலனுக்காக வாழ்ந்து உயிர் துறந்த மனிதர்களை நாட்டார் தெய்வங்களின் வரிசையில் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் ஐபிசி பக்தியின் வாயிலாக இன்று நாம் பார்க்க இருக்கும் நாட்டார் தெய்வ கோவில் கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் பன்னிமடை அருகே வரப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள மலைக்கோவில் இந்த பொன்னூத்தம்மன் கோவில். பொன்னூத்தம்மன் கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி நம்ம ஐபிசி பக்தி டீம் புறப்பட்டு போற வழியில பார்த்த காட்சிகள் அவ்வளவு இயற்கை அழகு கொஞ்சுகின்ற அந்த சூழல்ல இருந்துச்சு. இந்த கோவில் மலை கோவில், மலை மேல இருக்க இந்த கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா பேருந்து வசதி எதுவுமே கிடையாது. நம்ம சொந்த வாகனத்துல தான் வந்துட்டு போற மாதிரி இந்த கோவிலுக்கான போக்குவரத்து வசதி இருக்கிறது. இந்த கோவிலினுடைய அடிவாரத்திலிருந்து மேல போகணும் அப்படின்னு சொன்னா கல்லும் முள்ளுமான கரடு முரடான பாதையை கடந்து தான் நம்ம படிக்கட்டை அடைய முடியும். படிக்கட்டு ஏறி அந்த கோவிலுக்குள்ள போகும் பொழுது முன்னாடியே ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்கு. பிள்ளையாரை தரிசிச்சுட்டு கோவிலுக்குள்ள போகும் பொழுது அந்த கோவிலினுடைய மூலவராக அங்கு பொன்னூத்தம்மன் வீற்றிருக்கிறார். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தில் வரப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்க பொன்னூத்தம்மன் திருக்கோவிலில் தான் இருக்கும். இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக 9வது தலைமுறையாக இந்த கோவிலில் பூஜை செய்து கொண்டு வருகின்ற ஆர் வெங்கடேசன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்மாத்மான வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? நல்லா இருக்கேன். இந்த கோவிலுக்கு பொன்னூத்தம்மன் அப்படிங்கிற ஒரு பேரை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னங்க ஐயா? முன்னொரு காலத்தில் சக்தி வாய்ந்த காலத்தில் முதல்ல பொன்னம்மா, பொன்னுசாமி இந்த மாதிரி தானே பெயர் அந்த காலத்தில். இப்போ அந்த பேர் இந்த பெயர் நுழையாத பெயர்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்த பொண்ணு பேர் பொன்னம்மா, அப்போல்லாம் பொன்னம்மா இதுதான். அப்போல்லாம் ஸ்கூலெல்லாம் நல்ல ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஸ்கூலு அது இதெல்லாம் வெகு தூரம். ஆடு மாடு மேய்ப்பது தான் அவங்களுக்கு ஒரு தொழிலாகவே இருக்கும். அதுதான் பண்ணை, அடர்ந்த காடு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மாட்டை நரி பிடிக்க அது என்னன்னா நரிக்கு பயந்துட்டு அந்த சின்ன பொண்ணு 13 வயது பொண்ணு தானே அந்த இந்த குகையில் பூந்து அப்படியே ஐக்கியமாயிடுச்சு. அதுதான் இந்த சுயம்பு. பொன்னூத்தம்மனுக்கு பக்கத்தில் சுயம்பொண்ணு. அவங்களுடைய அந்த உடலே அங்கே இருந்துச்சா இல்லை அந்த உடம்பு ஒரு சுயம்பா மாறிடுச்சா? சுயம்பா மாறிடுச்சு. சுயம்பு இறை சக்தி தானே. இறை சக்தி தான்.
பொன்னூத்தம்மனினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வரலாறு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. 500 வருடங்களுக்கு முன்னர் காட்டில் மாடு மேய்த்து விறகு சேகரிக்க சென்ற பொன்னாத்தா என்ற சிறுமி காட்டில் உள்ள விலங்குகளால் துரத்தப்படுகிறாள். எங்க போறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சின்ன குகையில் தஞ்சம் அடைகிறாள். மாடு மேய்க்க போன புள்ளைய காணோமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் காட்டுக்குள்ள போய் தேட அங்கிருந்த குகையில் அவள் சுயம்பு அம்மனாக மாறியிருப்பதை அங்கிருக்கிற மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அம்மனாக மாறிய பொன்னாத்தாவை வணங்கி அவளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து வணங்கி வருகிறார்கள். அம்மங்கிட்ட ஊற்றிருக்கு, அது எப்பவுமே இருக்கும். 365 நாட்களும் அந்த ஊற்று இருந்துட்டு இருக்கும். தண்ணி வத்தாதாங்கய்யா? தண்ணி வத்தாது. அது ஏங்கய்யா, என்ன சிறப்பம்சம் அதுல? அது இன்னும் சிறப்பம்சம்னா அப்போ ஒரு தலைமுறை தண்ணி இல்லைங்க, தண்ணி பஞ்சம் இருந்துச்சு. அப்போ கஷ்டம். அவங்கள சமந்துட்டு வந்து அம்பாளை இது பண்ணி நிற்பாங்க. போய் கனவுல போய் எனக்கு பின்னாடி இருக்குது தோண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அம்பாள் கனவுல. சரி வந்து பின்னாடி போய் உள்ளே போகும்போது தண்ணி நிறைஞ்சிருச்சு, ஊற்று வந்துடுது, நிறைஞ்சிருச்சு. அம்மா பேர் பொன்னம்மா, பொண்ணு ஊற்று அம்மன் கோயில் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் அதுக்கு அந்த அம்மா ஞாபகத்துக்கு தான் அம்பாள்கிட்ட ஒரு நந்தி வச்சு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த மகனே நந்தி இருக்குது. நீங்கள் அப்போ சுயம்பு நாகலை எல்லாமே அம்பாள் கோயிலில் அமைந்திருக்கு. சில வருடங்களுக்கு பின்பு அந்த ஊர்ல பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. மக்கள் எல்லோரும் பொன்னாத்தா அம்மன் கோவிலில் வந்து, ஆத்தா நீதான் இந்த தண்ணி பஞ்சம் போக வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி வணங்குகிறார்கள். சில நாட்களுக்கு பின்பு அந்த கிராமத்தில் இருக்கின்ற வேலப்ப நாயுடு அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டிற்கு நள்ளிரவில் ஒருத்தங்க வராங்க. வந்து என் பேரு பொன்னாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்கி செல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, தாராளமா தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தையை உள்ளே அழைத்து சாப்பிட வச்சு தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து அந்த சிறுமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் பொழுது, விடிஞ்சதுக்கு அப்புறம் போமா, இந்த நேரத்துல போனா காட்டுல விலங்கு இருக்கு, ஏதாவது வந்துரும், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னப்பவும் இல்ல நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி பொன்னாத்தா கிளம்புகிறாள். இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் கேட்காம இந்த பொண்ணு பாட்டுக்கு போகுதே அப்படின்னு சொல்லி வேலப்ப நாயுடு அந்த பொண்ணை பின்தொடரும் பொழுது அவள் பொன்னாத்தா அம்மன் கோவில்ல இருக்க அந்த சுயம்பு அம்மன் பக்கத்துல போய் ஒரு ஒளி வடிவத்துல மறையறதை இவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்ப நம்ம வீட்டுக்கு வந்தது சாதாரண குழந்தை கிடையாது, அந்த பொன்னாத்தா அம்மன் தான் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கிற ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அந்த சுயம்பு அம்மன் கருவறைக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அம்மன் இருந்த இடத்தின் பின்னால் ஒரு 5 அடியில ஒரு சுனை தோன்றி அதிலிருந்து நீர் பொங்கி பெருகுவதை அங்கிருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. மழை இல்லாம குடிநீர் பஞ்சம் நிலவி வந்த இந்த நிலையில இந்த வத்தாத ஊற்று ஒண்ணு பொங்கி வந்து அங்கிருக்கிற கிராம மக்களின் தாகத்தை தணித்ததனால் இந்த அம்மனை மக்கள் எல்லோரும் மலை போல் நம்பி வணங்கி மகிழ்ந்தனர். பொன்னாத்தா அம்மன் வற்றாத ஊற்றை தந்து தாகம் தணித்ததனால் அன்றிலிருந்து அவளை பொன்னூத்து அம்மன் என்று மக்கள் வணங்க ஆரம்பித்தனர். அன்றிலிருந்து இன்று வரை எல்லா காலங்களிலும் அந்த ஊற்று வற்றியதே இல்லை என தலைமுறையாக பார்த்து வந்த அந்த கிராம மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். இப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து என்னென்ன வேண்டுதல்களோடு மக்கள்லாம் வராங்க? திருமணம் லேட்டு இந்த இதெல்லாம் வந்து அம்பாள்கிட்ட வேண்டி போனால் அது நிறைவேறுது. அப்போ 10 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரி மகப்பேர் இல்லாமல் அம்பாள்கிட்ட வந்து வேண்டிட்டு அவங்க அருளாலையும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு மிக மிக உலக அழகாக சந்தோஷம். ஐயா, இப்போ இங்கே வந்துட்டு போன பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்களா? ஏதாவது ஒரு விஷயம்? நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. உங்கள் வாயால் சொன்ன இந்த இது சொன்னது பலிச்சிருச்சு. பையன் பிறந்திருக்கான், 6 7 வருஷமாக இல்லை. அது ஒரு
வந்தேன் நான். என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அது வாய்ஸ் டெக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது இல்லை அனுப்பவும் நிறைய பேர். நாளைக்கு நேற்றும் கூட ஒரு அம்மா அங்கே வந்து, ஐயா எங்கள் காரி நிறைவேற்றி நாங்கள் ஏதாவது கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு போகிறோம், நல்லா கொடுங்கம்மா, நாங்கள் வேண்டி கொடுங்க, எனக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு அந்த ஒரு மனப்பான்மை. அமாவாசை இங்கே ஒரு அன்னதானமும் போடுறோம். எந்தெந்த நாட்கள்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குங்க? விசேஷம் வந்து விசேஷம்னு சொல்கிறதுக்கு அன்றைதினம் வர்றது ஒரு விசேஷம்தான். கூட்டம் இல்லாமல் வந்து நிம்மதியாக, நிறைய கூட்டம் இருந்து உள்ள இந்த நுழைவாயுவில் கம்மி தானே, அதனால் வெளி நின்று கும்பிடுவாங்க. இப்போ வந்து சாதாரண இப்போ வந்து இங்கே உள்ள போய் அம்பாளை நல்லா தரிசிச்சுட்டு போகலாம். அம்பாளை இந்த கோயில் மிதித்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அனுகூலம், அருள் கிடைக்குது தாயார். கோவில் கருவறைக்குள்ள போய் பொன்னூத்தம்மனை வணங்கும் பொழுது நமக்கு கிடைச்ச அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அங்க பூஜை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர், இந்த கோவிலுக்குள்ள வந்து பொண்ணுங்க வரக்கூடாது அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்றது கிடையாது, எல்லாருமே வந்து இந்த அம்மனை வணங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அந்த கோவிலினுடைய கருவறைக்குள்ள நம்ம உட்கார்ந்து அங்க பூஜை செய்யறவர் பூஜை செய்து ஒரு இலையில சூடம் ஒன்ன பத்த வச்சு அதை அம்மன் உருவாக்கிய அந்த சுனைக்குள்ள போட்டாங்க. அந்த சூடம் நேரா பார்த்து எரிஞ்சதுனால நீங்க வேண்டின எல்லா காரியமும் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில நம்பிக்கை தர்ற வார்த்தைகளை அந்த அம்மனே சொல்றது மாதிரி அவர் சொல்லி, திரும்ப அந்த கோவிலினுடைய கருவறையை விட்டு நம்ம வெளியில வரும் பொழுது நீங்க வந்து அம்மனை பார்த்த மாதிரியே தான் இந்த கோவில் கருவறையை விட்டு வெளியில போகணும், அப்பதான் அந்த அம்மனினுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கருவறையை விட்டு வெளியில வந்தோம். அந்த கோவில்ல கொடுக்கப்படுகின்ற தீர்த்தம் அப்படிங்கிறது பொன்னூத்தம்மன் உருவாக்கிய அந்த ஊற்றிலிருந்து உருவாகின்ற அந்த நீரை நமக்கு தீர்த்தமாக கொடுக்கிறார்கள். இந்த தீர்த்தம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயை தீர்க்கின்ற சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்ல நம்ம கேட்டோம். ஐயா, இப்போ வந்து ஒரு சில கடவுள்களை வந்து தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அருள் பாலிச்சிட்டு இருக்க ஒரு அம்மனா இருக்காங்க. அப்போ இங்கே வர்ற மக்கள்லாம் வந்து இந்த கோவிலை எப்படி பார்க்குறாங்க? நல்ல விதமாக அருமையாக வந்து, அம்மா ஐயா இங்கே வந்துன்னா எங்களுக்கு நல்லா அது நடந்தது இது நடந்தது, என் பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, அம்மா கிட்ட வந்து வேண்டி எங்களுக்கு நான் அந்த அருள் அம்மாவுடைய அருள் பெற்று நல்லா. இந்த சுனைக்கு அருகில் அமர்ந்து நம்ம அந்த அம்மனை தரிசிச்சுட்டு தியானம் செய்யும் பொழுது அந்த இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியிலும் சரி, அங்க அம்மன் உருவாக்கிய அந்த சுனையிலிருந்து வருகின்ற அந்த நீரினுடைய குளுமையும் சரி, நம்ம மனசுல எவ்வளவு பெரிய கடினங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சுமைகள் கவலைகள்னு எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் போக்கி நம்ம மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சியையும் ஒரு நிறைவையும் ஒரு தெளிவையும் கொடுக்கின்ற இடமாக பொன்னூத்தம்மன் கோவில் இருக்கு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயா, ஆஞ்சநேயரை நாங்க பார்த்தோம், இங்க வந்து குபேர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, அது என்ன சிறப்பம்சம் ஐயா? குபேர ஆஞ்சநேயர்னா, ஆஞ்சநேயரெல்லாம் ஒரு காலத்துல அந்த இதுல வந்து இந்த குகை ஒன்று இருக்கு. அப்போ வந்து எனக்கு தெரியாது இல்லையா, அப்போ வந்து தவம் இருந்த போயிட்டு இருந்த இடம். ஆஞ்சநேயர் வந்து தவம் இருந்த இடம். எனக்கு முன்னாடி தாத்தா, அந்த தாத்தா, இந்த தாத்தா, அவங்க சொல்றதான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பா. பொன்னூத்தம்மன் கோவில்ல பாலமுருகனுக்குன்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்கு. இந்த இடத்துல முருகரை பார்க்கும் பொழுது அப்படியே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியே சிரிச்ச முகத்தோட முருகர் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து ஒரு சில கோவில்கள் எல்லாம் வந்து இந்த சாமிக்கு உகந்த நாட்கள் விசேஷ நாட்கள்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நாள்ல வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடணுமா? திருவிழா கொண்டாடுவோம். எப்போ கொண்டாடுவீங்க? தை மாதங்கள், இந்த மாதிரி மாதங்கள். இப்போ வந்து நிறைய திருவிழாக்கள் எல்லாம் ஒரு மாதிரி அம்மாவுக்கு சிறப்பாக, அமாவாசை பௌர்ணமி, சிவனுக்கும் பிரதோஷம், இதெல்லாம் சிறப்பாக
இங்கே வந்து ஆண்களை காட்டிலும் வந்து பெண்கள் வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப சக்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அவங்களுக்கு அந்த அவங்க வேண்டிட்டு போனது, அவங்க வந்து பெண்கள் எப்படின்னா மனதார அதில் பெறணும், இந்த சக்தி எப்படி இருக்குன்னு நீங்களே உணர்றீங்க. நீங்கள் பெண்களுக்கு உகந்த கோயில், மகப்பேறு, கல்யாணம், இந்த மாதிரியெல்லாம். ஐயா, இப்போ வந்து ஏதாவது ஒரு நோய், அந்த நோயிலிருந்து குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வர்ற மக்கள் யாராவது இருக்காங்களா? வந்து கும்பிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் கூட திரும்பி அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு போய் அப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் இது பண்ணிக்கலாம், அப்புறம் என்ன போய் அவங்களுக்கு நல்லா ஆச்சு, அவங்களுக்கு தெரியல. என்ன மாதிரியான விஷயங்கள் தீர்ந்துருக்குங்க ஐயா? நிறைய அந்த நோய்கள், இந்த ஆற்று, இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய், சம்பந்தம், இந்த மனசு, மன உளைச்சல் இருக்கவங்களுக்கு இங்கே வரும்பொழுது ஒரு தெளிவு கிடைக்குது. அவங்க வந்து அம்மா பொண்ணுத்தம்மையே போற்றி மன அமைதி பெறுகிறார்கள். இந்த கோவிலினுடைய விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாத அமாவாசை பௌர்ணமிக்கு இங்க சிறப்பான முறையில பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவது அப்படிங்கறத வந்து ஒரு தொன்று தொட்ட பாரம்பரியமா இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலினுடைய நடை திறக்கும் நேரம் காலையில 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். இங்கு வர்ற மக்களினுடைய அதிகப்படியான வேண்டுதல் அப்படிங்கிறது அவங்கள சார்ந்து வாழ்கின்ற வீட்டு விலங்குகளினுடைய உடல் நலம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்க இருக்கிற மக்கள் இந்த அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக திருமண வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும், குழந்தை பேரு இல்லாம இருக்கிறவங்களுக்கு உடனடியாக குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்க இருக்கிற மக்களினுடைய அதிகப்படியான நம்பிக்கையாகவே இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஐபிசி பக்தியின் வாயிலாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம்னு நாங்களும் நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க ஐயா. ஐபிசி பக்தி சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். பொன்னுத்தம்மன் அருள் பெறுக. நன்றி. Hotstar Specials கோலி சோடா ரைசிங் now streaming on Disney Plus Hotstar. கௌதர்பார் ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட 100% தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூஜை பொருட்கள். வாங்க கௌதர்பார். Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.